ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ ஒரு ஃபோட்டோ காலேஜ் எப்படி டிசைன் பண்ணுறது கேன் வச்சுங்க. அது பார்க்க போகிற வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்போ உங்களுக்கு சொல்லுவாங்க எவ்வளோபா. ஸோ ஃபஸ்ட்டு கேன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து கிரியேட்டர் டிசைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ஃபோட்டோ காலேஜ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஃபோட்டோ கொலாஜ். ஸோ நான் லேண்ட்ஸ்கேப் சூஸ் பண்ணிக்கிறேன். சரி, போர்ட்ரேட். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஸோ இதிலேருந்து இது ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி விசிபிள் ஆகிடும். ஸோ இந்த டெம்ப்ளேட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து ஹாப்பி பர்த்டே பேபின்னு இருக்கு, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு சூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் அப்படியே டிசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே எலிமெண்ட்ஸ் போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஜஸ்ட் நீங்கள் உங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெஃபரன்ஸ் இதில் ஆட் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இமேஜ் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் மெமரிஸை. சரி, இப்போ ஆட் பண்ணியாச்சுங்களா? இப்போ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு ஸோ ஹாப்பி பர்த்டே. ஸோ இதை நம்ம மாற்றணும். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் மாற்றணும். ஸோ பேக்ரவுண்ட் வந்துட்டு நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, எடிட் போய்ப்போம். ஃபோட்டோ பேக்ரவுண்ட் நம்ம எடிட் பண்ணிப்போம். ஸோ இதில் ஸோ பிரைட்னஸ் குறைச்சிட்டு ஸோ விட்நைட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அடிஷ்னலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம் என்ன நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோட்டோக்கு அகேன்ஸ்ட் ஆர் மெமரி சம்திங் உங்களுக்கு என்ன வேணுமோ அங்கே மென்ஷன் அகேன்ஸ்டாக ஒன்று பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்கள் ஃபோட்டோ மேலே வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டு டேரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த ஸ்டைல் டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஃபாண்ட்டை குறைச்சிட்டு இந்த ஹாப்பி இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் இருக்குது இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ இதை நீங்கள் உங்கள் நேம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம் இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸோ இது வந்து நம்ம ஆகஸ்ட் 3 தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஸோ இதை நம்ம மாற்றுவோம். ஸோ இதை எப்படி மாற்றுறது? ஸோ இப்போ ஆகஸ்ட் மாற்றியாச்சு. ஸோ இதை ஹைலைட் பண்ணுவோம் அந்த ஹார்ட்டை. ஸோ இந்த மாதிரி கொடுத்துப்போம். கொடுத்துட்டு கரெக்டாக பிளேஸ் ஹோல்ட் பண்ணிக்குவோம். ஸோ இதை வந்து இப்போ கொடுப்போம். இப்போ கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம டெம்ப்ளேட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வெறும் எம்டியாக நீங்கள் ஓனாக பண்ணுறதுக்கு ஸோ நான் அதே மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஆட் பண்ணுறேன். பண்ணிட்டு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே பிளேஸ் ஹோல்டர் இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அப்படி நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா அது போயிடும். போயிட்டு வேலண்டைன்ஸ் டே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கப்பல்ஸ் இது நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வாண்ட் ஸோ இதை நான்
ஸோ பேக்ரவுண்ட் வேணும் ஆப்டா இதை நான் வச்சுக்கிறேன். February 14. ஸோ இது நீங்கள் உங்கள் கேலண்டரில் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கேலண்டர் டேஸ் மாதிரி நான் அது ஜஸ்ட் காமனாக வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து February 14. இப்போ இதை கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டு இதை நான் சென்டர் கொண்டு வந்துட்டு இதை நான் அதுக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக ஹைலைட்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகி டிசைன் பண்ணிடலாம். ஸோ டிசைன் பண்ணி இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நீங்கள் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், பிடிஎஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பெஸ்ட் ஃபார் பிரிண்டிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லேட்டன் பிடிஎஃப் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ரெண்டையுமே டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. பிரிண்டிங் நீங்களே பண்ணுறதா இருந்தால் சேவ் பண்ண அதை வச்சு. ஸோ நான் ரெண்டே பிரிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒன்று வேணால் நீங்கள் ஒன்று கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டவுன்லோட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. நம்ம இதோட ப்ரிவ்யூ பார்ப்போம். இப்போ பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அழகான ஒரு கொலாஜ் பண்ற போட்டோ ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் அது ரிலேட்டட் நான் எடுத்து போடுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.